பெரியவர் கைத்தறி காவலர் என்று எல்லோரும் போற்றப்பட்ட கோர்ட்டு சிறுவனத்தினுடைய உச்சத்தினை கொண்டு சென்ற பத்மஸ்ரீ என்று நாச்சிமுத்து அவர்கள் செல்கின்ற போது அவருடைய மகளாகவே திரு ஜேஎஸ் அவர்கள் இருப்பார்கள். அவர்களை அந்த நாள் தொட்டு நான் நன்கு அறிந்திருந்தவன் வகையிலே அன்னாருடைய 70வது பிறந்தநாள் விழாவிலே கலந்து கொள்வதிலே பேர் பெற்றவராக நான் என்னை கருதி கொள்கிறேன். அந்த வாய்ப்பளித்துட்டு நல்ல உள்ளங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தலைதாட்டி தெரிவித்துக் கொள்கிறேன். திரு சுதாரண அவர்கள் எத்தகைய மனிதர் என்பதற்கு நான் ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும். சட்டப்பேரவை உறுப்பினர் வகையிலே 10 ஆண்டுகள் கைத்தறி துறையின் மீதாக பேசுகிற வாய்ப்பு அத்தனை 10 ஆண்டுகளும் எனக்கு தான் வழங்கினார்கள் காங்கிரஸ் கட்சியிலே. அந்த வகையிலே கைத்தறி மானியத்தின் மீது கைத்தறி துறையில் பேசுகின்ற போது எனக்குரிய பாயிண்டுகள், புள்ளி விவரங்கள் அல்லது தேவையான கோரிக்கைகள் எல்லாவற்றிலும் எனக்கு தேர்ச்சி வேண்டும் என்பதற்காக நம்முடைய ஜேஎஸ் அவர்களை நான் தொடர்பு கொள்வேன். அவர்கள் எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் மறக்காமல் என்னை அழைத்து வேண்டிய அத்தனை குறிப்புகளையும் தருவார்கள். அந்த மறுநாள் பேச வேண்டிய பேச்சினுடைய சாராம்சம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி நம்முடைய மக்களுக்கு பயன்பட வேண்டும், எப்படி இந்த அரசாங்கம் நமக்கு சலுகை செய்கிற வகையிலே மிக அற்புதமாக ஆத்தட்டிக்னு சொன்னால் மிக அதிகாரப்பூர்வமாக சட்ட நுணுக்கத்தோடு அவர்கள் சொல்வார்கள். செறிந்த அறிவு வாய்ந்த மனிதர்களே திரு ஜேஎஸ் அவர்கள் தலையாய மாணவர்களாக நீங்கள் குறிப்பிட விரும்புகிறேன். நம்முடைய சமூகத்திலே பிறந்து உத்தியோக ரத்னா என்ற அந்த அடைமொழிக்கு இலக்கணமாகவும் இலக்கியமாக அவர்கள் திரு ஜேஎஸ் அவர்கள் மிக அடக்கமானவர்கள். அவர்கள் தங்கியிருந்த அந்த மயிலாப்பூர் விடுதியில் சென்று சந்திக்கின்ற போது கூட அவர்கள் அத்தனை மென்மையாகவும் பண்பாகவும் வருங்க அத்தனை பேருக்கு பதில் சொல்லி சிறப்பாக செய்யக்கூடியவர்கள். அவர்கள் 70 என்பது ஒரு அகவை அல்ல. அந்த 70 வயதில் அவர்கள் இருந்திருக்க வேண்டும். அவர் இருந்து இந்த விழாவை எடுத்திருக்க வேண்டும். ஆனால் இயற்கை நம்மை விட பெரியது என்ற வகையிலே அவர் நம்மை விட்டு அகன்றிருந்தால் கூட அவர் செய்திருக்கக்கூடிய திருப்பணிகளை நாம் மறப்பதற்கு என்றைக்கும் ஆகாது என்பதனை நான் இங்கே குறிப்பிட வேண்டும். ஒரு திருமண நிகழ்ச்சியாகட்டும், ஒரு துக்க நிகழ்ச்சியாகட்டும், எந்த மாவட்டமாகட்டும் அவரை போன்று சென்று சிறப்பு செய்தவர்கள் குறைவு என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். அவர் சந்தித்த விபத்துக்கள், ரோட் சைடு விபத்துக்கள் மிக அதிகம். இன்னொரு நாள் மறுபடியும் போக மாட்டாங்க, உதவி போக மாட்டாங்க. அத்தனை விபத்துக்கு தாங்கிக் கொண்டும் இந்த சமூகத்திற்காக உழைத்தவர்கள் பெரியவர் சகோதரர் ஜேஎஸ் அவர்கள் நினைவை போற்றி வணங்குகிறேன். அதற்கு அடுத்தபடியாக அவருடைய வழித்தொடராக வந்திருக்கக்கூடிய திரு சுதானந்த் அவர்கள், வசந்தா சுத்தம் அவர்கள் அவருக்கும் சற்று மாற்று குறையாமல் நம்முடைய பகுதியில் செல்கின்ற மக்கள் எந்த ஜாதியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், எப்பகுதி சேர்ந்தவர்களாக இருந்தாலும், ஏழை எளியவர்களாக இருந்தால் அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை தாய் மனப்பான்மையோடு சேர்ந்து செய்கிறார்கள். அத்தகைய அற்புதமான ஒரு தொண்டினை அவர்கள் ஆற்றுகின்றார்கள். அவர்கள் நடைபெறுகின்ற பாராட்டு விழா என்பதற்காகவே நான் முக்கியமாக வந்தேன் என்று சொன்னால், அத்தகைய மனப்பான்மை வாய்ப்பது மிக அரிது. அவர்கள் பல்வேறு குழந்தைகளுக்கு இருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு தாயாக அவர்கள் இருக்கின்றார்கள். ஜேஎஸ் அவர்கள் விட்டு சென்ற பணியினை மிக சிறப்பாக செம்மையாக சற்று கூட மாற்று குறையாமல் செய்கிறார் என்பது ஒரு சிறப்பு. அத்தகைய அம்மையார் அவர்களை பாராட்டுவதற்கு என்னை விட பெரியவர்கள் வந்திருக்கின்றார்கள். ஆனாலும் வாய்ப்பு நிறைவாக பேசுகிற வாய்ப்பு கிடைத்ததிலே நான் நிறைவாகவே பேசுகின்றேன். ஏனென்று சொன்னால் அத்தகைய வாய்ப்பு கிடைப்பது ஒரு பெருமை, பேரு அல்லது பாக்கியம் நான் கருதுகிறேன். அத்தகைய அம்மையார் அவர்கள் நீளொழி வாழ்ந்து நம்முடைய மக்களுக்கு, குறிப்பாக ஏழை எளிய மக்களுக்கு, நடுத்தர மக்களுக்கு, படிக்காத சமுதாயம் என்று இருக்கக்கூடிய சமுதாயத்தை படித்த சமுதாயம், மேம்பட்ட சமுதாயங்களை மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் செயல்படுகின்ற அவருக்கு எல்லா நலங்களையும் வளங்களையும் இறைவன் அருள வேண்டும். நிறைவான வாழ்நாளை அவர்கள் தர வேண்டும். அத்தகைய அம்மையார் அவர்களை தாழ்வுட்டு நான் இங்கே வணங்கி மகிழ்கின்றேன். அதே போல வாரியார் சாமிகளை பொறுத்தவரையிலே அவருடைய பெயரிலே ஒரு அறக்கட்டளை துவங்கியிருக்கிறார்கள். வாரியார் சாமி அவர்களுக்கு நாம் செய்கின்ற சிறப்பை கட்டிலும் பிற செய்த சிறப்பு அதிகம் என்பதை நான் இங்கே குறிப்பிட வேண்டும். ஆனால் அரசாங்க தரப்பில் செய்யப்பட்ட சிறப்பு என்று சொன்னால் நிச்சயமாக குறைவு என்பதை நான் இங்கே
நான் எந்த ஆட்சியாக இருந்தாலும் அவருக்கு செய்ய வேண்டிய மரியாதையினை அரசாங்கம் செய்வது என்பதை மத்திய அரசாக இருந்தாலும் மாநில அரசாக இருந்தாலும் இந்திய அரசாக இருந்தாலும் நேற்று அரசாக இருந்தாலும் வாரியாசாமி செய்ய வேண்டிய சிறப்புகளை அவர்கள் செய்யவில்லை என்பதுதான் உண்மை. ஒரு தமிழ் கடலாக எல்லாத்தையும் தாண்டி சொன்னபடி வாழ்ந்தவராக வாரியாசாமி அவர்கள் திகழ்ந்தார்கள். அவர்கள் பெயராளர் அறக்கட்டளை நிறுவப்படுவதும் அந்த அறக்கட்டளையின் சார்பாக நல்ல செயலை தொடர்ந்து அவர்கள் செய்ய இருப்பதும் நமக்கெல்லாம் கிடைத்திருக்கிற வரப்பிரசாதம் நினைக்கின்றேன். வாசம் என்கின்ற பெயரை மிக அற்புதமாக அமைத்திருக்கிறார்கள். அந்த வாசம் என்ற அறக்கட்டளையுடைய உறுப்பினர்கள், அதை தாங்கி நடத்தக்கூடிய நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் நிறைந்த வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். என்றால் வாரியாசாமி அவர்கள் எந்த பிரதிபலனையும் பார்க்காமல் உதவி செய்வார்கள். ஒரு கடிதம் போட்டால் மறு கடிதம் எப்படி அக்காலமெண்ட் போஸ்ட் ஆஃபீஸில் கொடுத்தார்களோ ஒப்புதல் கடிதம், அப்படி மறு கடிதத்தை அவர்கள் எழுதுகின்ற வழக்கம் கடைசி வரை வைத்திருந்தார்கள். அதனால்தான் தினமணியில் நான் எழுதுகின்ற போது கூட வாரியார் ஒரு பெரியார் எழுதினேன். பெரியார் அவர்கள் பகுத்தறி கொள்கையிலே பிடிப்புள்ளவராக இருந்தார்கள். தந்தை பெரியார் அவர்கள் அன்னையார் அவர்கள் கூடிய ஈரோடு இந்த நகரை சார்ந்தவர்கள். பெரியார் என்ற வார்த்தைக்கிடையே அவர்கள் பெரியாராக வாழ்ந்தார்கள். கொண்ட கொள்கை வேறாக இருக்கலாம், ஆனால் சொன்னபடி வாழ்ந்தார்கள், வெளிப்படையாக வாழ்ந்தார்கள், இரட்டை வேடப்பட்டுள்ள வாழவில்லை. அப்படி வெளிப்படையாக வாழ்ந்த பெரியாரை போலவே ஆன்மீக கோட்பாடுகளிலே முழு நம்பிக்கை கொண்டு வெளிப்படையாக வாழ்ந்தவர்கள் திருப்பூர் கிருபானந்த வாரியார் அவர்கள். அவருடைய பெயரால் நடைபெறுகின்ற இந்த அறக்கட்டளை இந்த 3 விழாக்களையும் சேர்த்து 30 விழா நம்முடைய தனிகை பகுதியிலே நடத்துகின்ற நம்முடைய பெருமக்களுக்கு நிர்வாகிகளுக்கு மீண்டும் ஒரு பாராட்டை தெரிவித்துக் கொண்டு தாமதமாக வந்ததற்காக பொறுத்தல வேண்டியும் அங்கே வந்திருக்கக்கூடிய பெருமக்களை வாழ்த்தி வணங்கியும் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.